யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல பான்மை கெட்டு நாமும் அது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ. சொல்லீர் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாம் அறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழிக்கே உரிய சிறப்பு தன்மைகள் உண்டு. ஒவ்வொரு இனத்திற்கும் அடையாளமாக இருப்பது அவர்களின் தாய்மொழியே. அதுபோல் நமது அடையாளமாக நமது தாய்மொழி தமிழ் மொழி விளங்குகிறது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 21ஆம் நாள் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடவும் படுகின்றது. இன்று பள்ளி அளவில் உலக தாய்மொழி தினமும் வருடந்தோறும் நடைபெறும் தமிழ்மொழி விழா வாரமும் சிறப்பான முறையில் தொடக்க விழா காண உள்ளது. 2000 ஆண்டுகள் மரபு உடையது நம் மொழி. அதற்கு சான்று நம் திருக்குறள். திருக்குறள் இன்று நம் வாழும் வாழ்விலும் இருக்கின்றது. தமிழ் நவீன காலத்திற்கும் ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. மனிதர்கள் தங்களது பாரம்பரிய உறவையும் பண்பாட்டினையும் நிலைநிறுத்திக் கொள்ள தாய்மொழியான தமிழ் மொழி துணை புரிகிறது. மாணவர்களே, நேரத்தை கடத்தாமல் ஆரம்பிக்கலாமா? இதோ உங்களுக்காக தேசிய வகை ஜாலான் பங்சார் தமிழ் பள்ளி அளவிலான உலக தாய்மொழி தினம் மற்றும் தமிழ்மொழி விழா வாரம் 2021 இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் நிகழ்ச்சியின் அறிமுக வாழ்த்தாக தமிழ் வாழ்த்து. தமிழ் வாழ்த்தை படைக்க செல்வி மௌபானி ஸ்ரீ. வணக்கம், என் பெயர் மௌபானி ஸ்ரீ. காப்பியனை என்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆண்பவளே, தாய்ப்புழமையார் புவியை தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம்பெயர்ந்து தமிழில் எங்கும் வாழ்பவளே, கிளிப்பெரணி வாழியவே, கிளிப்பெரணி வாழியவே. எங்களில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழமண்ணில் இலக்கியமாய் வழக்கியமாய் இனம் காவல் தருப்பவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்க கத்தனைக்கும் பொருந்தி என்றும் இந்நுலகில் புரட்சி வளம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்து செய்வனத்தில் செம்மாந்த படையவளே, அறிவியலை வேரூன்றி அறிவுயர்த்த தற்காலம் அழகழகாய் உரைநடையும் ஆளுகின்ற புதியவளே, உலகடந்து நெறி கடந்து நிலமரபின் தடை கடந்து கோமலராய் தமிழர் மனம் கொழுவினுக்கும் தமிழனங்கே, இரவினுக்கே பெயர்ந்தாலும் எனதாட்சி தொடரும் அம்மா, இரவினுக்கே பெயர்ந்தாலும் எனதாட்சி தொடரும் அம்மா, அறிகுறியா செம்மொழியே நிலைபெறனி வாழியவே, நிலைபெறனி வாழியவே. தமிழ் வாழ்த்தை பாடி சென்ற செல்வி மௌபானி ஸ்ரீக்கு நன்றி.
சிந்தனை எனும் சிற்பத்தை செதுக்க தாய்மொழி எனும் ஒளியால் மட்டுமே முடியும் என்ற கூறி நம் பள்ளியின் அழகிய தமிழ் மகனான பாட துணை தலைமை ஆசிரியர் திரு சரவணகுமாரின் ஒரு சில நிமிடம் நம்மோடு. அனைவருக்கும் வணக்கம். நான் சரவணகுமார் பெருமாள், எஸ்ஏகேடி ஜாலான் பாக்ஸா தமிழ் பள்ளியில் பணிபுரிகிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வெல்வது தமிழாக இருக்கட்டும். வாழ்க தமிழ். தொடர்ந்து நமது பள்ளியின் ஜான்சி ராணியான மாணவர் நல துணைத் தலைமை ஆசிரியை திருமதி புஷ்பலதாவின் பார்வையில் நம் தாய்மொழி. தமிழ் மொழியை என் தாய்மொழியாக கொண்டமைக்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. நன்றி, வணக்கம். ஜான்சி ராணியான துணைத் தலைமை ஆசிரியை திருமதி புஷ்பலதா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணான கல்வி நல துணை தலைமை ஆசிரியை திருமதி உஷாவின் சிந்தனை விதைகளை செவிமடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உஷா ராஜு. உலகமே போற்றும் தமிழ் மொழியை தமிழர்களாகிய நாமும் கற்று வாழ்க்கையில் சிறப்பாக வருவோம். மாணவர்களாகிய நீங்கள் தமிழ் மொழியில் தெளிவாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். தமிழ் மொழி எங்கள் தாய்மொழி. வாழ்க தமிழ் மொழி. நன்றி. பாரதி கண்ட புதுமை பெண்ணிற்கு எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். தொடர்ந்து கண்ணுக்கு விருந்தாக, செவிக்கு இனிமையாக நமது பாரம்பரிய கலைகளில் ஒன்று பரதம். அதனை வழங்க செல்வி ரினிஷா. தொல்காப்பியம் ஒப்பற்ற குறுக்கும்
அடுத்த அங்கமாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்த அங்கம் தமிழின் நாயகி, விண்ணுலக நாயகி, வங்சாரின் நாயகியான தலைமையாசிரியை திருமதி நிர்மலா தேவராஜ் அவர்களின் தமிழ் மொழி பற்றிய சிந்தனை துளிகள். மொழிகளில் ஒன்று தாய்மொழி என்பது நமக்கு கிடைத்த பெருமை. ஒவ்வொருவருக்கும் அன்னை மேலானது. அதைப்போல் தமிழர்களாகிய நமக்கு அன்னைக்கு ஒப்பாக விளங்குகிறது நமது தாய்மொழி தமிழ்மொழி. உலகத்திலேயே நம் தாய்மொழியான தமிழ்மொழி மிகவும் சிறப்பு வாய்ந்த தொன்மையான மொழி என போற்றப்படுவது மிகையாகாது. இதற்கு தமிழர்களாக பிறந்த நாம் பெருமை அடைய வேண்டும். மொழி நம் பண்பாட்டின் விழி. ஒரு விஷயத்தை அறிவதற்கு, தெரிவதற்கு, தெளிவடைவதற்கு மொழி முக்கிய பங்காற்றுகிறது. நம் அறிவின் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பதும் நமது தாய்மொழி. உலகில் 7000க்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவ்வளவு மொழிகள் இருக்கும் இந்த உலகில் ஒரு மொழி அழிந்தால் அந்த இனமே அழிந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகையால் நம் மொழி அழிவதும் வாழ்வதும் நம் கையில்தான் உள்ளது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். நம் இனம் அழிய நாமே காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே நாம் நம் தாய்மொழியையும் இனத்தையும் காப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் பள்ளியின் நாயகிக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மொழி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அதுவே நம் வாழ்க்கை. அதற்கு அடையாளம் நம் தமிழ் சான்றோர்கள். ஓர் இனத்தின் தனித்துவத்தின் அடையாளமாக திகழ்வது மொழி. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற கம்பீரத்தோடு தொடர்ந்து நம் பள்ளி மாணவர் செல்வங்களின் படைப்புகளை காண்போம். அனைவருக்கும் வணக்கம். என் கதையின் தலைப்பு அப்பம் தின்ன அணில். அம்மா எனக்கு ஆப்பம் தந்தார். அங்கே அழகான அணில் வந்தது. ஆப்பம் பிட்டேன், அதுக்கு தந்தேன். அம்பாய் தந்தேன், அணிலும் தின்றது. அன்பருக்கும் நன்றி, வணக்கம். என் பேரு கயல்மித்ரா சந்திரசேகரன். நான் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். தமிழ் மொழி தாய்மொழி. தமிழ் மொழி இனிமையான மொழி. தமிழ் மொழி பழமையான மொழி. தமிழ் மொழி செம்மையான மொழி. தமிழ் மொழி எனக்கு பிடித்தமான மொழி. வணக்கம். நன்றி. ஆசிரியர். வணக்கம்.
தமிழ் மொழியே தமிழ் மொழியே தரணியின் முதல் மொழியே இமிழ்கடல் சூழ் வையகத்தின் இணையில்லா செம்மொழியே குமரி முதல் இமயம் வரை குடியிருந்த பெருமொழியே பயிருக்கு நீர் தோன்றும் பயனளிக்கும் பசுமொழியே தனி சுவையை தாங்குகின்ற தன்மையுள்ள தாய்மொழியே தாய்மொழி வாழிய வாழியவே. நன்றி ஆசிரியர். வணக்கம், என் பெயர் குஷன். நான் 3ஆம் ஆண்டு மாணவன். என்னுடைய கவிதையின் தலைப்பு இன்பத்தமிழ். தமிழ் மொழியே தமிழ் மொழியே தரணியின் முதல் மொழியே இமிழ்கடல் சூழ் வையகத்தின் இணையில்லா செம்மொழியே குமரி முதல் இமயம் வரை குடியிருந்த பெரும் மொழியே பயிருக்கும் நீர் போன்று பயனளிக்கும் பசுமொழியே தனிச்சுவையை தாங்குகின்ற தன்மையுள்ள தாய்மொழியே. என் தாய்மொழி வாழிய வாழியவே. நன்றி. என் பெயர் தாட்சாயினி. நான் 5ஆம் ஆண்டு மாணவி. என்னுடைய தலைப்பு தமிழ் மொழி என் அடையாளம். உலகின் தொன்மையான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. இன்று உலகில் 2000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அவற்றுக்கு முன்னோடியாக திகழும் தமிழ் மொழி எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் 2000 ஆண்டுகள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட நாம் அதன் அருமை பெருமைகளை அறிந்திருத்தல் அவசியமாகும். தமிழில் தோன்றிய நூல்களை கற்பதாலும் புதிய படைப்புகளை படைப்பதாலும் வளரும் தலைமுறைக்கு தமிழை பிழையின்றி போதிப்பதாலும் நம்மால் தமிழ் மொழியை வரும் காலங்களிலும் வாழ வழிவகுக்க முடியும். சிறப்புகள் பல பொருந்திய நம் மொழியான தமிழை பேச நாம் பெருமைப்பட வேண்டும். ஒரு மொழி அழிந்தால் அதை சார்ந்த இனமும் அழியும் என்பார்கள். அதனால் தமிழினம் அழியாமல் இருக்க தமிழ் மொழியை வரும் தலைமுறையிடம் கொண்டு சேர்ப்பது அவசியமாகும். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியுள்ளார். அத்தகு தமிழில் தோன்றிய இலக்கண இலக்கியங்களை கற்போம். தமிழ் வளர்ந்த சான்றோர்களை போற்றுவோம். தமிழை உயிருக்கு இணையாக போற்றி காப்போம். நன்றி. பெயர் சேஷாந்திரன். நான் ஆண்டு மாணவன். என் கவிதையின் தலைப்பு தடைகளை தகர்த்திடு. கோழி குஞ்சுகள் போல நீ குறிக்கோள் கொண்டு வாழவே நாளை நமது என்று நீ நடந்து செல்வாய் நண்பனே. கோழி குஞ்சுகள் போல நீ குறிக்கோள் கொண்டு வாழவே நாளை நமது என்ற நீ நடந்து செல்வாய் நண்பனே. தடைகள் வந்த உனிலும் தகர்த்து எரிவாய் தோழனே. துன்பம் வந்த துணிலும் துணிந்து செல்வாய் தோழனே. தோல்வி அடையும் போதிலும் தொடர்ந்து செல்வாய் தோழனே. தடைகளை முறித்து துறைகளை உடைத்து செல் தோழனே. கோழி குஞ்சுகள் போல நீ
இந்திய அளவிலான உலக தாய்மொழி தினத்தையும் தமிழ் மொழி விழாவின் வார தொடக்க விழாவையும் கண்டு களித்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம்.